அன்னன்னைக்கு பஞ்சாங்கம் பார்த்து தான் அதற்கான செயல்களை செஞ்சு மன்னர்கள்லாம் செய்வாங்கன்னு சொல்லியிருக்காங்க. இப்போ நம்ம மக்களாட்சியில் இருக்கோம். இருந்தாலும் இந்த பஞ்சாங்கத்துடைய முக்கிய அம்சம் என்ன, நம்முடைய வாழ்க்கையில் அது எவ்வளோ முக்கியமான அங்கம், அதை பற்றி சொல்லுங்கள். ஞானானந்தமயம் தேவம் நிர்மலஸ்படிகாகதும் ஆதாரம் சர்வ வித்யானாம் ஸ்ரீ லக்ஷ்மி ஐகிரிவா முபாஸ்மகே. இப்போ பஞ்சாங்கம்ன்றது என்ன? எல்லாரும் ஒரு காலத்தில் எல்லார் வீட்லேயும் பஞ்சாங்கம் இருக்கும். இப்போல்லாம் யார் வீட்லேயும் பஞ்சாங்கம் இருக்கிறதில்ல. சில பேர் இப்போ என்ன கேட்டால், நான் இதில் டவுன்லோட் பண்ணி வச்சுருக்கேன், எனக்கு வந்துடும், அதில் நான் பார்த்துக்குவேன் அப்படியெல்லாம் சொல்லுவாங்க. அதெல்லாம் ஒன்று. ஆனால் பஞ்சாங்கன்றது ரொம்ப முக்கியமானது. பஞ்சாங்கன்றது வாரம், திதி, நட்சத்திரம், யோகம், கரணம் 5 அங்கங்கள் சொன்னது தான் பஞ்சாங்கம். இந்த 5 அங்கங்களை நம்ம ரெகுலராக பார்க்கணும். ஒரு அங்கத்துக்கும் ஒரு விசேஷங்கள் உண்டு, இருக்கு. இது சுப முகூர்த்தங்களுக்கு மட்டும் இப்போ எல்லாரும் பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. சுப முகூர்த்தத்துக்கு பஞ்சாங்கம் பார்ப்பாங்க. அது எந்த காரியம் பண்ணலாமா, என்ன பண்ணலாமா, சக்ஸஸ் ஆகுமா, அது மாதிரிலாம் பண்ணுவாங்க. ஆனால் எல்லா விஷயத்துக்குமே இது பார்க்க வேண்டியது. அது எதுக்காக பார்க்கணுன்றது ஃபுல் டீட்டெயில்ஸு. ஒரு விஷயம் இந்த 5 ஓகே ஆனதாக ஒரு சுப முகூர்த்தத்தை ஃபிக்ஸ் பண்ண முடியும். அதுதான் முக்கியமானது. ஆனால் அதை பார்த்துட்டு நீங்கள் அதை பண்ணுங்க. ஃபஸ்ட்டு வாரத்தை பற்றி சொல்கிறேன். வாரத்தில் சுபவாரம் அசுபவாரம்னு இருக்கு. சுபகிரக வாரத்திலே இருக்கு. சுபகிரகங்கள் புதன், குரு, சுக்கிரன்